ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ கேரளாவுக்குள்ளே நம்மளோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. என்னடா எடுத்தோன்னுமே எப்போ பாரு ரோட்டையே காமிக்கிறாங்களே அப்படின்னு பார்க்காதீங்க. இந்த கேரளாவில் நம்ம இந்த வேலை பார்த்தீங்க அப்படின்னா ரோடு வந்து ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ரெண்டு சைடும் உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு அப்புறம் கேரளா அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோடு நம்ம ஸ்டார்டிங்லேருந்து அந்த கடைசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரோடு வந்து நல்லா தெரியுங்க. அது எனக்கு வந்து கிளியராக எனக்கு வந்து சொல்ல தெரியல. ஸோ சூப்பராக இருந்துச்சு அந்த ரோடு பார்க்குறக்கே. லாஸ்ட் இயர் வரும்போதே நான் இந்த ரோடை வந்து பார்த்தேன். ஸோ இந்த டைம் இங்கே வரும்போது டக்குன்னு அந்த டைமுக்கு நான் வந்து ஃபோன் எடுத்து கையில் வச்சுக்கிட்டேன். இந்த ரோடை வந்து கண்டிப்பாக நம்ம கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா மலையை வந்து குடஞ்சி இந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ரோடு மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு பக்கம் வந்து இன்னொரு ஏரியா, இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு ஏரியாங்கிற மாதிரி. ஸோ இவங்க 2 பேரும் 2 பக்கமும் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு நடுவில் வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. ஸோ பார்க்குறக்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த ரோடுமே உங்களுக்குமே பார்த்தாலே தெரியும், அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. ஸோ ஃபைனலி வந்து கோவளத்துக்கு வந்து வந்தாச்சு. நாங்கள் ஏற்கனவே வந்து ஆன்லைனில் வந்து ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம். மெயினில் தான் வந்து லாட்ஜ் இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஹார்மோனி பீச் ரெசார்ட் இங்கே தான். ஒரு நாள் நைட்டு தானே அப்படிங்கிறனால கொஞ்சம் சிம்பிளாக அந்த மாதிரி தான் பார்த்துருந்தது. இதுவே போதுமானது, எனஃப் தான் இது. எங்கள் 5 பேருக்கும் இது வந்து போதுமானதாக இருந்துச்சு. 2000 ருபீஸ் அந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கேயே கேட்டிருந்தோம், இங்கே வந்து 4-5 பீச் இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் லைட் ஹவுஸ் பீச் வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. அதனால் அங்கே தான் வந்து போயிட்டுருக்கோம். இது வந்து ரோடு வந்து இப்படி உள்ளே இறங்குற மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ வண்டி வந்து உள்ளே அலோடு கிடையாது. அதனால் மேலேயே நிறுத்திட்டு கீழே வந்து இது மாதிரி இறங்கி அந்த மாதிரி தான் போகணும். ஸோ இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து பீச் வந்து தெரியும். இதாங்க லைட் ஹவுஸ் பீச்சு. இதை இப்படியே இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இந்த பக்கம் இப்படி திருப்புறேன். பார்த்தா எல்லாம் நம்ம படத்துலலாம் வந்து ஃபாரினர்ஸ் வந்து இந்த காட்டில் வந்து படுத்திருப்பாங்க இல்லைங்களா, அதே மாதிரி நிறையா ஃபாரினர்ஸ் வந்து இருந்தாங்க. இதை பார்த்துட்டு என் பிள்ளைங்க 2 பேரும், ஓ அப்போ இது மாதிரி நம்மளும் படுத்துகிட்டே பார்க்கலாமா, குளிச்சுட்டு வந்து இங்கே வந்து படுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஒவ்வொரு பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடக்கும்போது அந்த பீச் மணலில் வந்து நடக்கவே முடியாது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மணல் வந்து அந்த அளவுக்கு இல்லை. உங்களுக்கே பார்த்தாலே தெரியும், ஈஸியாக தான் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி பக்கத்துலேயே லைட் ஹவுஸ் வேறு. ஸோ இப்படி சுற்றி இப்படி பார்க்கும்போது அந்த சீனரிஸே ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா குப்பையும் வந்து அந்த அளவுக்குலாம் இல்லைங்க. நல்லா சுத்தமாகவே நல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் ஃபாரினர்ஸ் வந்து இருந்தாங்க. அதே மாதிரி அவங்க அது வந்து ரெண்ட்டு வைஸ் அது மாதிரி விடுறாங்க. 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி அந்த காட்டை வந்து ரெண்ட்டுக்கு வந்து விடுறாங்க. எல்லாருக்குமே பீச்சுனாலே ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் சில பேர் சந்தோஷம், கஷ்டம்னாலே பீச்சுக்கு வந்து அலைய ரசிச்சா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. சன்னும் வந்து செட் ஆகுது. தண்ணியில் வந்து அந்த சூரியனை பார்க்கும்போது சான்ஸே இல்லைங்க. இயற்கையோட அழகே அழகு தான். இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஷ்ரூம்லாம் இருக்குது. நல்லா சுத்தமாகவே இருந்ததுங்க. இங்கே 6:30க்கு மேலே குளிக்கிறதுக்கு வந்து அலோவ் பண்ணுறது கிடையாது. ஸோ இங்கே பீச்சுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஷாப் வந்து இருந்தது. ஸ்டார்டிங்லேருந்து அந்த கடைசி வரைக்குமே வந்து ஷாப் வந்து நிறையாவே இருந்துச்சுங்க. ஜுவல் ஷாப்பு, அப்புறமா வந்து கிளாத் ஷாப்பு, ஹோட்டல்ஸ் ப்ளஸ் ரூம்ஸ் அந்த மாதிரி வந்து இருந்தது. ஸோ ஹோட்டலில் சாப்பிட்றவங்க அலைய ரசிச்சுட்டே சாப்பிட்ற மாதிரி டைனிங் இருந்தது. அது இல்லாமல் ஒவ்வொரு ஹோட்டலுமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைனிங் வந்து ஸ்டைலில் வந்து இருந்தது. அதாவது வந்து டேபிள் வந்து நம்ம சாப்பிட்ற டேபிள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து குட்டியாக ஒரு ஹோட்டலில் இருந்துச்சு. இன்னொரு ஹோட்டலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேபிளுக்கு நடுவில் வந்து கேண்டில் ஏற்றி வச்சு சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி இருந்தது. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. அதே மாதிரி வெளியவே அந்த ஒவ்வொரு ஹோட்டல்லையும் அவங்கவுங்க வெளியவே வந்து மெனு கார்டு வச்சுருக்காங்க. மீன், நண்டு அந்த மாதிரி வந்து ஐஸ் கட்டியில் போட்டு அதை வந்து வெளியே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நாங்களும் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறமா வந்து கிளம்பிட்டோம். இந்த பீச்சை மினி கோவானே சொல்லலாங்க. நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணியாச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவுமே இருந்துச்சு. ஸோ நீங்களும் கேரளா வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மினி கோவாவுக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளால் அந்த கோவாவில் இருக்கிற பீச்சுக்கு போக முடியுமான்னு தெரியல. இந்த மினி கோவாவுக்கு வந்து நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள்.
எங்கள் ரூமுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஹோட்டல் இருந்தது. ஸோ நாங்கள் அங்கே சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. ஸோ ஓகே, நாளைக்கு நம்ம ஆலப்புழா போட் ஹவுஸில் மீட் பண்ணலாம். பாய். தேங்க் யூ ஆல்.